வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் சிறுநீரக செயலிழப்பை உணர்த்தக்கூடிய 10 அறிகுறிகளை விளக்கமாக பார்க்க போகிறோம். உடனே இந்த அறிகுறிகளுக்கு நீங்கள் சிகிச்சை பெறலாம் அப்படின்னா இது உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல சிறுநீரக பாதிப்பு அப்படின்னா என்ன அப்படின்ற விளக்கமாக நம்ம பார்ப்போம். சிறுநீரக பாதிப்பு அப்படின்றது இன்று பொதுவான பிரச்சனையாகிடுச்சு. வயதானவர்களை குறிவைத்த இந்த சிறுநீரக பாதிப்பு நோய் இப்போ இளைஞர்களையுமே பாதிக்க தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லணும். இப்படி சிறுநீரக பிரச்சனையை அதிகரிக்கிறதுக்கு அதனுடைய அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா பாதிப்பு தான் காரணம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டால் உடனே அதனுடைய அறிகுறிகள் தெரியாது. தீவிர நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். எனவே இது நாள்பட்ட சிகிச்சை எடுக்கக்கூடிய பிரச்சனையாக அது உருவெடுத்துரும். இருந்தாலும் ஒரு சில அறிகுறிகளை நம்ம ஆரம்ப கட்டத்தில் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நிலையிலே முன்னெச்சரிக்கையாக மருத்துவர் அணுகி தீவிர சிகிச்சை பெற்றுக்கொண்டு அந்த நோய்கள்லேருந்து நம்ம விடுபட்டு விடலாம். ஸோ அந்த அறிகுறிகளை விளக்கமாக பார்க்கறதுக்கு பண்ணி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதீத உடல் சோர்வு மற்றும் கவனமின்மை, அதாவது கிட்டத்தட்ட அனிமியாவுக்கான அறிகுறிகள் உங்களுக்கு சிறுநீரகம் செயலிழந்து போனால் ஏற்படும். சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகளில் தொய்வு ஏற்படும் பொழுது உடலினுடைய நச்சுக்கள் மற்றும் அசுத்தங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது சுத்திகரிக்கப்படாமல் என்ன ஆகும் அப்படின்னா சிறுநீரகம் வழியாக தான் அந்த நச்சுக்கள் சுத்திகரிக்கப்படணும். ஆனால் இப்போ சிறுநீரகம் தொய்வடைவதால் அந்த நச்சுக்கள் வெளியேறாமல் இருக்கும்போது என்ன ஆகும்னா ரத்தத்தில் போயிட்டு கலந்துரும். ஸோ ரத்தத்தில் கலக்கும்போது அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்பட்டு அந்த நோய்களுக்கான அறிகுறிகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதாவது மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கவனமின்மை, இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்த முடியாமல் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் கவனம் செலுத்த முடியாமல் போயிடுவீங்க. ஒரு ஈடுபாடே உங்களுக்கு இருக்காது. அன்றைய நாட்களில் உங்களுடைய வேலைகளை முறையாக செய்ய முடியாத நிலையெல்லாம் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரியான அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் தென்படும் போது சிறுநீரகமும் செயலிழந்திருக்கா அப்படின்றத நீங்கள் மருத்துவரை அணுகி சோதனை செய்து கொள்வது நல்லது. தூங்குவதில் சிரமம் உங்களுக்கு எப்போது இருக்குது அப்படின்னா, ரொம்ப ரேராக உங்களுக்கு இந்த மாதிரி தூங்குவதில் சிரமம் புதுசாக இப்போ தான் வருது அப்படின்னா இது சிறுநீரகம் செயலிழந்து போவதற்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். சிறுநீரகம் நச்சுக்களை சரியாக வடிகட்டி சிறுநீர் வழியாக வெளியேற்றாமல் அது ரத்தத்தில் போயிட்டு தேங்கும் போது என்ன ஆகும்னா தூக்கத்தையுமே அது பாதிச்சிடும். அதோடு இது உடல் பருமன் மற்றும் நாள்பட்ட சிறுநீரக நோய்க்கு வழிவகுக்கும். அப்படி சிறுநீரக நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனையும் உருவாகும். இது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவங்கலாம் கூறக்கூடிய பொதுவான பிரச்சனைகள் ஒன்று தான் இந்த தூக்கமின்மை. ஸோ அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சாலே சம்டைம்ஸ் பார்த்தோம்னா நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அறிகுறிகளில் தூக்கம் சரியாக வரல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நச்சுக்கள் ரத்தத்தில் கலந்து தொய்வாயிடும். அப்படி அங்கே போயிட்டு தேங்கிறதால அவங்களுக்கு தூக்கம் வராத நிலைமையும் இருக்கும். ஒரு சில பேருக்கு ஷிஃப்ட் பேசிஸில் மாற்றி மாற்றி வேலை பார்க்குறது, பிடிக்காத வேலையில் வேலை பார்க்குறது, ஸ்ட்ரெஸ், டென்ஷன், இதனாலையுமே தூங்குவதில் சிரமம் ஏற்படலாம். ஆனால் அதுவும் இதுவும் வேறு. ஸோ நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தூங்குவதில் சிரமம் ஏற்படுதல் அப்படின்றது இந்த மாதிரி உங்களுக்கு அந்த சிறுநீரகம் சார்ந்த செயலிழந்து போகிறதுக்கான அறிகுறியாக இருக்குது. வறண்ட மற்றும் அரிக்கக்கூடிய சர்மம் உங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி தோணும் போது எல்லாமே இந்த இச்சிங், அந்த அரிக்கக்கூடிய சர்மம் வரக்கூடிய இந்த பிரச்சனை எல்லாமே சிறுநீரகம் செயலிழந்து போவதற்கான ஒரு அறிகுறியை தான் உங்களுக்கு உணர்த்தும். உடலினுடைய தேவையற்ற நீர் மற்றும் நச்சுக்களை வெளியேற்றுவது தான் ஆரோக்கியமான ஒரு சிறுநீரகத்தினுடைய வேலை அப்படின்றது நமக்கே தெரியும். ஸோ இப்போ இந்த வேலை சரியாக நடந்துச்சு அப்படின்னா ரத்த சிகைப்பணுக்கள் புதிதாக உருவாகும். உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். எலும்பு ஆரோக்கியம் மேம்படும். அதோடு உடலில் இருக்கக்கூடிய அந்த மினரல் சத்துக்களினுடைய தேக்கம் நமக்கு சீராக இருக்கும். ஸோ இப்படி எதுவுமே உங்களுக்கு சரியான முறையில் நடக்கலை அப்படின்னு வச்சிங்களேன், அப்போ தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எரிச்சலான சர்ம வறட்சி, அரிப்பு மற்றும் சர்ம எரிச்சல் இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படும். எலும்பு பாதிப்பும் உங்களுக்கு இருக்கும். அதோடு சிறுநீரகம் பாதிப்பு நீண்ட நாட்கள் இருந்துச்சு அப்படின்னா சரியான முறையில் ஊட்டச்சத்துக்களையும் மினரல்ஸ்களையும் சமன் செய்ய முடியாமல் போகும். அதனால் அது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா வறண்ட, அரிக்கக்கூடிய சர்மம், தோல் அலர்ச்சி போன்ற ஸ்கின் டிசீஸ் உங்களுக்கு ஏற்படுத்தும். ரொம்ப கவனமாக இருக்கணும். வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய உணர்வு உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது சிறுநீரகம் செயலிழந்து போவதை உணர்த்துறதுக்கான ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம். நீங்கள் அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறீங்க, அதுவும் இரவுகள் நேரங்களில் அதிகமாக சிறுநீர் கழிக்க தோன்றுது அப்படின்னா அது சிறுநீரக பாதிப்பினுடைய அறிகுறி தான். அதாவது சிறுநீரகத்தினுடைய வடிகட்டக்கூடிய செயல்திறன் தடைபடும் பொழுது அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றணும், அதாவது சிறுநீர் கழிக்க போகணும் அப்படின்ற அந்த ஃபீல், அந்த உணர்வு தோன்றும். சில நேரங்களில் சிறுநீரக தொற்று இன்ஃபெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தாலுமே இந்த மாதிரி உங்களுக்கு தோன்றும். அதாவது அது இன்ஃபெக்ஷனாக இருக்கா இல்லை வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறதால அந்த சிறுநீரகம் செயலிழந்து தான் போயிருக்கா அப்படின்றத நீங்கள் மருத்துவ நிபுணரை அணுகி ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது. நீங்களாகவே ஒரு முடிவுக்கு போகக்கூடாது. ஆனால் இது சிறுநீரகத்தை ஒரு பாதித்திருக்கக்கூடிய ஒரு அறிகுறி தான். அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதே போல் சிறுநீரில் ரத்தம் கசிதல் அப்படின்றது கடுமையான சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஸ்டேஜ். அது ஆரோக்கியமான சிறுநீரகம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை மட்டும்தான் சுத்தம் செஞ்சு
செஞ்சு நமக்கு வெளியேற்றிடும். ரத்த செல்களை பாதுகாப்பாக வச்சுருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நச்சுக்களை மட்டுமே சிறுநீர் வழியாக நம்ம வெளியேற்றணும். ஆனால் சிறுநீரகத்தில் வடிகட்டக்கூடிய செயல்திறன் தடைபடும் பொழுது சிறுநீர் வழியாக ரத்த செல்களையுமே நம்ம வந்து கசிய செய்ய வச்சுருவோம். ஸோ அப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் சிறுநீர் கழிக்கும் போது ரத்தம் உறைவது போல் தென்பட்டுச்சு அப்படின்னா எச்சரிக்கையாக உடனே நீங்கள் வந்து மருத்துவர் அணுகணும். இது வந்து சிறுநீரக புற்றுநோய், சிறுநீரக கல் அல்லது சிறுநீரக தொற்று பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா சிறுநீரில் வந்து உங்களுக்கு ரத்தம் வெளியேறக்கூடிய இந்த பிரச்சனை வந்து இருக்கும். இது வந்து ஒரு எச்சரிக்கையான ஸ்டேஜாக இது பார்க்கப்படுது. அதனால் இந்த ஸ்டேஜில் ரொம்ப ரொம்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ சிறுநீரக ரத்தம் கசிதல் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஆரம்பக்கட்ட சிறுநீரகம் செயலிழந்து போகிறதுக்கான அறிகுறி கிடையாது, முத்தி போன ஸ்டேஜில் இருக்கிறது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். நுரைத்து சிறுநீர், அதாவது நுரையுடன் சிறுநீர் வெளியேறுதலும் உங்களுக்கு அந்த சிறுநீரகம் செயலிழந்து போனது தான் குறிக்கும். நீங்கள் சிறுநீர் கழிக்கும் போது நுரைத்து வருது அப்படின்னா அதில் புரோட்டீன் கலந்துருக்கு அப்படின்றது அர்த்தம். அது கிட்டத்தட்ட முட்டையை வந்து ஸ்கிராம்பிளிங் செஞ்ச தோற்றத்தில் இருக்கும். காரணம் என்னன்னா சிறுநீரில் வரக்கூடிய அந்த புரோட்டீன் நுரையானது முட்டையிலுமே காணப்படும். அதனால தான் அது அந்த வடிவத்தில் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. ஆனால் நுரையுடன் உங்களுக்கு சிறுநீர் வந்து வெளியேறுவது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நுரைத்து வெளியேறுதல் எல்லாமே சிறுநீரகம் செயலிழந்து போவதற்கான ஆரம்பகட்ட அறிகுறியை தான் குறிக்குது. அதனால் தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. கண்களை சுற்றிய வீங்கிய தோற்றம் உங்களுக்கு தென்படுது அப்படின்னா இதன் மூலமாக உங்களுக்கு வந்து நச்சுப் பொருட்கள் வந்து அதிகமாக கழிவுகள் தேங்கினதால சிறுநீரகம் செயலிழந்து போனால் தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்படும். நுரை வந்து பொங்கி சிறுநீரகத்தில் புரோட்டீன் வெளியேறுவது சிறுநீரக பாதிப்பினுடைய ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்குது. ஸோ அப்படி உங்களுக்கு வந்து சிறுநீரகம் அதிக அளவிலான புரோட்டீனை வெளியேற்றுது அப்படின்னா அதனுடைய அறிகுறியாக உங்களுக்கு எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா கண்களை சுற்றி வீங்கி இருக்கிறது போல பஃபிங்கான ஐஸ் வந்து உங்களுக்கு தென்படும். கண்களில் வறட்சி, கண்களில் வீக்கம், கண்களை சுற்றிய வீங்கிய தோற்றம் இதெல்லாமே உங்களுக்கு வந்து தென்படும். இதெல்லாமே வந்து சிறுநீரகத்தினுடைய செயலிழந்து போனதுக்கான ஆரம்பகட்ட அறிகுறியை தான் குறிக்கும். கவனமாக இருக்கணும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கண் மருத்துவரை அணுகி ஒரு சிகிச்சை பெற்றுக்கொள்வதோ அல்லது ஆலோசனை பெற்றுக்கொள்வதோ நல்லது. கணுக்கால்களில் வீக்கம் தென்படுதலும் இந்த மாதிரி சிறுநீரகம் செயலிழந்து போன ஆரம்பகட்ட அறிகுறி தான் குறிக்கும். அப்போ சிறுநீரகம் செயலிழப்பு ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா சோடியம் வந்து அதிக அளவில் தேங்கி கால்கள் மற்றும் பாதங்கள் வந்து உங்களுக்கு வீங்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னா கழிவு நீக்க மண்டல வேலை மிகவும் சிறப்பாக நடக்குதான் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அப்போ இது வந்து சிறுநீரகம் செயலிழந்தால் மட்டும் கிடையாது, உங்களுக்கு இதய பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை, நாள்பட்ட கால் நரம்புகள் பிரச்சனை, இப்படி எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு அந்த கணுக்கால்களில் வீக்கம் வந்து ஏற்படும். ஸோ இதுவும் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த இதயம் சார்ந்த, கல்லீரல் சார்ந்த, கால் நரம்பு சார்ந்த பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். சிறுநீரகமும் செயலிழந்து போயிருக்கான்றதையும் செக் பண்ணிக்கணும். ஏன்னா கணுக்கால்களில் வீக்கம் ஏற்படுது அப்படின்றது ஒரு அபாயகரமான நிலையை தான் வந்து குறிக்கும். பசியின்மை உங்களுக்கு வந்து தென்பட ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த அறிகுறிகள் உங்களுக்கு வந்து தென்படும். இப்போது சிறுநீரகம் பாதிப்பினுடைய பொதுவான அறிகுறியாக இந்த பசியின்மையும் பார்க்கப்படுது. ஏன்னா உங்களுடைய உடலில் நச்சுக்கள் வந்து தேக்கம் அதிகரிச்சுட்டே இருக்கும்போது பசிக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணமே உங்களுக்கு வந்து தோன்றாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான பசியின்மையால் நீங்கள் அவதிப்படுவீங்க. சாப்பிட்ட உணவு சில பேருக்கு வந்து செரிக்காமல் இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் தெரியாமலே பல பேர் சாப்பிடாமல் இருப்பாங்க. நீங்கள் சாப்பிட்ட உணவு செரிக்கலை அப்படின்னா அது பசியின்மைக்கான ஒரு அறிகுறி தான். ஸோ அப்போ அதனால தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சிறுநீரகம் செயலிழந்து போனதால தான் பசியின்மையாக இருக்கா அப்படின்றத ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். நச்சு கழிவுகள் அதிகமாக தேக்கம் இருக்கும்போது பசி எடுக்காத நிலை இருக்கும். தசைப்பிடிப்பு உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா இதுவுமே வந்து சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்பகட்ட அறிகுறி தான். சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு குறையும் போது எலக்ட்ரோலைட்ஸோடைய சமநிலை வந்து இழந்து போயிடும். இதனால் கால்சியம் வந்து குறையும் மற்றும் பாஸ்பரஸ் கட்டுப்பாடு குறையும். ஸோ இதன் காரணமாக தான் உங்களுக்கு வந்து தசைப்பிடிப்பு அடிக்கடி வந்து ஏற்படும். அப்போ அடிக்கடி தசைப்பிடிப்பு ஏற்படக்கூடிய நபர்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது அந்த ஊட்டச்சத்துக்கள், மெக்னீசியம், இது போல் தாது பொருட்கள் ஏதாவது குறையுதா அப்படின்றத செக் பண்ணிக்கிறத விடவும் சிறுநீரகம் செயலிழந்து போயிருக்கா அப்படின்றது ஒரு டைம் செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ சிறுநீரகம் செயலிழந்து போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், ஒட்டுமொத்த கழிவு நீக்க மண்டல வேலையுமே நமக்கு வந்து நடக்கவே நடக்காது. கடுமையான பக்க விளைவுகளை நம்ம சந்திப்போம். ஸோ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய தடைபாடுகள் ஏற்படும். நம்மளால் முழுமையாக செயல்பட முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயலிழப்பு அறிகுறிகளை நீங்கள் வந்து கவனமாக கையாளணும். உடனே வந்து மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டியது நல்லது. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.